வணக்கம். இப்போது தற்சமயம் நம்ம இந்த 4 மாவட்டங்கள், குறிப்பாக மெயினாக அந்த திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள மீட்பு பணிகள், அந்த வெள்ளத்தில் இந்த மக்களை மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதில் இப்போது எஸ்டிஆர்எஃப், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதோட 15 குழுக்கள், மொத்தமாக ஒரு 375 நபர்கள் உள்ள 15 குழுக்கள். அதே மாதிரி பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற காவலர்கள் 550 பேர். மற்ற மாவட்டங்களில் 5 மாவட்ட காவல கண்காணிப்பாளர்கள், 4 கமாண்டன்ட்ஸ், அப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு படையில் 10 குழுக்கள், 250 பேர் உள்ளிட்ட 10 குழுக்கள், 168 இந்திய இராணுவ வீரர் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். இது தவிர நம்ம ஏர்ஃபோர்ஸ் மூலமாக நிறைய பகுதியில் அந்த படகு மூலமாக சில போக முடியல. அந்த பகுதியில் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக நம்ம ஒரு ஃபுட் பேக்கெட்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு ஒரு 1000 கிலோ உணவு ஏர் ட்ராப் பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து அந்த ஒரு 5 ஹெலிகாப்டர்ஸ், ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும் நேவிலேருந்தும் ஒரு 5 ஹெலிகாப்டர்ஸ், அப்புறம் ஒரு ஏர்கிராஃப்ட் மூலமாக அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் போக்குவரத்து போக முடியல. இப்போது தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் சுற்றி தண்ணீர் இருக்கிறதுனால போக்குவரத்து போக முடியல. ஆனால் ஏர்கிராஃப்ட் வழியாக தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு உணவு கொண்டு போய் அங்கேருந்த ஹெலிகாப்டர் மூலமாக கடலோர பகுதிக்கு ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு, அந்த சாப்பாடு ஹெலிகாப்டர் மூலமாக சப்ளை பண்ணுறதுக்கு ஏர்ஃபோர்ஸோடையும் நேவியோடு பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது தவிர இப்போது ஒரு 106 முகாம்கள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குறிப்பாக இந்த 2 மாவட்டங்களில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கூட சில பகுதியில் அந்த முகாம் ஆரம்பிக்கும். ஆக மொத்தமாக ஒரு 106 முகாம்கள். இந்த 106 முகாம்களில் இப்போது சாயந்தரம் ஒரு நிலவரப்படி 9705 பேரை அந்தந்த பகுதியில் இந்த மீட்பி அந்த முகாம்களில் தங்க வச்சுருக்கோம். அப்புறம் படகுகள், சுமார் 200 படகுகள், அதில் 43 படகுகள் ஃபயர் சர்வீஸுடைய படகுகள், அப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு படையில் உள்ள 16 படகுகள், அப்புறம் மீதி சுமார் 140 படகுகள் மீனவல் துறை மூலமாக அரேஞ்ச் பண்ணி இந்த 2 மாவட்டங்களில் இப்போது மீட்பு பணியில் இருக்கும். அதே மாதிரி உபகரணங்கள், ஜேசிபி போன்ற உபகரணங்கள் ஒரு 500 ஜேசிபி, அப்புறம் டிராக்டர்ஸ், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்ற மாவட்டங்கள்லேருந்து கூட ஜேசிபி, டிராக்டர்ஸ், அப்புறம் அந்த சேசி கொஞ்சம் உயரான உள்ள வண்டிகள், ஹெவி வெஹிக்கிள்ஸும் அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போது தண்ணி ஓரளவு இப்போ திருநெல்வேலி பகுதியில் கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சிருக்கு. விரைவில் கீழே பகுதியிலும் கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும். ஸோ சில பகுதி இந்த தண்ணீருடைய லேவல் கீழே குறைஞ்ச உடனே, ஓரளவுக்கு வடிஞ்ச உடனே பல பகுதியில், தாழ்வான பகுதியில் அந்த தண்ணீர் நம்ம பம்பு மூலமாக எடுக்க வேண்டியே இருக்கும். அதுக்காக சென்னை மாநகரத்தில் அந்த 100 பம்புகள் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு இன்றைக்கு சாயந்தரம் நம்ம மூவ் பண்ணிட்டுருக்கோம். அங்கே தேவை அந்த ஸ்டேஜ் வரப்போகுது, அதுவும் நம்ம பம்பிங் மூலமாக இங்கே தண்ணி கிளியர் பண்ண வேண்டியே இருக்கும். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான நம்மகிட்ட உள்ள ஒரு வேலை, ஒரு ப்ரையாரிட்டி, அங்கே நிறைய பல கிராமங்களில், அப்புறம் நகர் பகுதிகளில் நிறைய பேர் அங்கங்கே தண்ணியில் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக
நம்ம அவங்களுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் குடிநீர் ரீச் ஆகணும். அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்காக மற்ற மாவட்டங்களில் இந்த பிரெட்ஸு, பிஸ்கெட்ஸு, குடிநீர் போன்ற சாமான் பேக் பண்ணி ஒரு 18 லாரிகள் இப்போது தூத்துக்குடி போகிற வழியில் இருக்குது. இன்றைக்கி நைட் அங்கே போய் ரெடியாக இருக்கும். அப்புறம் அங்கே நம்ம காலையில் அர்லி மார்னிங் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அங்கே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கால்ஸ் பொறுத்தவரையில் நம்ம எக்ஸாக்டாக இப்போது எங்கிட்ட அந்த புள்ளி விவரம், அதாவது நம்ம அந்த தொலை தொடர்பு மூலமாக ஒரு 15,626 நம்ம கால் சென்டரில் மொத்தமாக காலில் வந்தது. அதில் 13,872 89% கால் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீத உள்ள கால் 1,754 இது இப்போது பெண்டிங்கில் இருக்குது. அது நம்ம அந்த ஃபீல்டில் இந்த 4 மாவட்டங்களுக்கு அனுப்பி அவங்க அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சார், யூஸ்வலாக நம்ம சென்னை சிட்டியில் வந்து நம்ம அந்த ரெகுலராக அந்த ஒர்க் பண்ணி நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி கிராமங்களில் பண்ணுறதுல நமக்கு என்ன மாதிரியான சேலஞ்சிங் இருக்குது, நமக்கு இதில் என்ன மாதிரியான எஃபர்ட் போட வேண்டியது? கிராமங்கள் பகுதியில் வழக்கமாக ஒரு சாதாரண மழை, ஒரு நார்மல் மழை இருக்கும்போது கிராமங்களில் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை வராது. ஏன்னா அங்கே நிறைய பரவலாக அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், தண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடும், நகர் பகுதியில் உள்ள பிரச்சனை அங்கே இருக்காது. ஆனால் இப்போது நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருக்கோ இது ஒரு அன்பிரசிடென்டட், இந்த மாதிரி அந்த வரலாறில் இல்லாத மழை. ஸோ இந்த மாதிரி மழை இருக்கும்போது இதை ஒரு ஊரக பகுதி இருந்தாலும் சரி, நகர பகுதி இருந்தாலும் சரி, அனைத்து பகுதியில் இது ஒரு பெரிய சவாலான இருக்குது. ஆனால் அரசாங்க முழு நம்ம எல்லா ரிசோர்ஸஸ், இதை ஒரு துறையோட வருவாய்த்துறை பார்க்கணும் அல்லது இந்த துறை பார்க்கணும், காவல்துறை பார்க்கணும், அப்படி இல்லை. நம்ம இதை வி ஆர் அடாப்டிங் த ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச். அதாவது அரசாங்கோட அனைத்து துறைகள் ஒருங்கிணைந்த இந்த மீட்பு பணியில், இந்த ரிலீஃப் ஒர்க்கில் இறங்கியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஒன்றும் அதாவது தயக்கம் இல்லாமல், ஒன்றும் என்ன சொல்கிறது, நம்ம விதவுட் எனி ஷார்ட் கம்மிங் இல்லை, அந்த கவர்மெண்ட்டோட அனைத்து துறைகள், கவர்மெண்ட்டோட எல்லா ரிசோர்ஸஸோட இந்த மீட்பு பணி அப்புறம் ரிலீஃப் ஒர்க்கில் நம்ம அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு திட்டக்கிட்ட 15 ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூடுதலாக அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு டெப்யூட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு துறை, எந்தெந்த துறையில், உதாரணமாக இந்த நகராட்சி நிர்வாகத்துறை, அதில் நிறைய பாதிப்பு இருக்குது. ஸோ நகராட்சி நிர்வாகத்துறையோட முதன்மை செயலாளரும் அங்கே அமைச்சிருக்கோம். இதே மாதிரி ஹைவேஸ் துறை, ஸோ அந்த நெடுஞ்சாலைத்துறையோட கூடுதல் தலைமைச் செயலாளரும் அதுவும் அங்கே டெப்யூட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், இதே மாதிரி வருவாய்த்துறை ஆணையர், இது போன்ற அந்த நகராட்சி நிர்வாகத்துறை ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர், ஸோ அனைத்து துறை உடைய அதிகாரிகள் அங்கங்கே டெப்யூட் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த துறையுடைய வசதிகள் விரைவில் அதை சரி பண்ணணும். ஆனால் முதல்ல மக்களுக்கு போய் நம்ம ரீச் ஆகணும், அவங்களுக்கு அந்த ஃபுட்டு, வாட்டர் அதை சப்ளை பண்ணணும். விரைவில் யார் யார் அது இருக்குது நம்ம மீட்கணும். ஸோ அதுதான் நம்ம டோக்கன். அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அதில் சில பேர்னா பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபமோ அதில் இருக்காங்க, சிலர் இங்கே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஃபயர் சர்வீஸில் ஒரு நம்ம போட் மூலமாக மத்தியானத்துக்கு அவங்களுக்கு ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் இப்போது போட்டு போகிறது ரொம்ப சிரமம். ஸோ இப்போது கூட நைட்டில் கூட நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். தட் அந்த ஒரு ஜேசிபியோ அல்லது படகு மூலமாக அந்த ரீச் ஆகி அவங்களுக்கு அங்கே சாப்பாடு, வாட்டர் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கு ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறது முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த பகுதியில் இந்த ஒரு வெதர் அந்த கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது, அதனால் அந்த ஹெலிகாப்டர் அந்த பகுதியில் போக முடியல.
ஆனால் ஒரு படகு மூலமாக இன்னைக்கு மத்தியானம் அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. வீடுகள் இடியறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. உயிரிழப்புகள் ஏதாவது பதிவு ஆயிருக்கு? இதுவரைக்கும் நம்ம மெயினாக இந்த தண்ணி ரிடியூஸ் பண்ண பிறகு தான் எல்லா டீட்டெயில்ஸ் ஒரு வரும். ஏன்னா இப்போது சில பகுதியில் 6, 7, 8 அடி தண்ணீர் இருக்குது, சில பகுதியில் 3, 4 அடி தண்ணீர் இருக்குது. ஸோ அதை எல்லாம் வடிஞ்ச பிறகு எல்லா டீட்டெயில்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வரும் ரிப்போர்ட். இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கு. இந்த சூழல் வந்து தென் மாவட்டங்களில் இது மாதிரி மழை ஏற்படுது. ஸோ அரசுக்கு ஏதாவது இதனால நெருக்கடியோ வேலைக்கு ஒரு குவிவு ஏதாவது இருக்குமா? இந்த வேலை செய்கிறதுல ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்ம ஆஃபிஷியல்ஸ், அந்த பணியாளர்கள் இருந்தாலும் சரி, அலுவலர்கள் இருந்தாலும் சரி, அனைத்து பொது மக்களுக்கு விரைவில் அவங்க சிரமங்கள் நம்ம மீட்ணும். அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து எப்படியும் மீட்பி பண்ணணும், அவங்களுக்கு ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதில் ஒரு முழு என்தூசியாசமோட ரொம்ப முழு ஆர்வமோட நம்ம ஆஃபிஷியல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சென்னையில் இது நடந்தது, அதனால் அங்கே இருந்தால் ஒரு இது மாதிரி இருக்குன்னு அப்படி ஒன்றும் இல்லை. சார், இப்போ இருக்கிற வெள்ளத்தை நீங்கள் பார்க்க போகும்போது ஒரு மழை விட்டது பிறகு எத்தனை நாட்கள் இந்த மீட்பு பணி முழுமையாக முடியும்? இதை மழை இப்போது ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஓரளவு மழை ரொம்ப கம்மியாக இருந்தது, அந்த பகுதியில் குறைவாக இருந்தது. ஸோ அது மழை இல்லைன்னா அது விரைவில் இதுக்கு நம்ம செய்வோம். ஆனால் எத்தனை நாள் எக்ஸாக்டான நம்ம சொல்ல முடியாது. அந்த வாட்டர் ரிடியூஸ் ஆகிடுச்சுன்னா திருநெல்வேலியில் ஒரு அளவு இப்போ தண்ணி குறித்து வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விரைவில் ஒரு அதாவது நார்மல் சுச்சுவேஷன் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அரசாங்கோட ஃபுல் ஃபோர்ஸோட நம்ம அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சார், கடந்த காலங்களில் நம்ம என்ஜிஓஸ் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃப்ளட் அஃபெக்ட் ஏரியா சென்னையிலேயே பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி என்ஜிஓஸ் ஹெல்ப் எதுவும் கேட்டுருக்கோமா, இல்லை அவங்க எதுவும் வந்திருக்காங்க? இல்லை, அதுக்கு நான் அதுக்கு நம்ம சொல்ல ஒன்றும் விரும்பலை. ஆனால் நம்ம அரசாங்க சார்பாக என்ன தேவை இருக்கோ அது அத்தனை நம்ம மொபிலைஸ் பண்ணுறோம். மற்ற மாவட்டங்கள்லேருந்து தேவையான உக்கரங்கள், எக்யூப்மெண்ட்ஸு, வெஹிக்கிள்ஸு, படகுகள், சாப்பாடு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம அரசாங்கத்தில் உள்ள அனைத்து பணியாளர்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள மட்டும் இல்லை, ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸில் உள்ள நிறைய பேர் அவங்களும் பாதிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மற்ற மாவட்டங்கள்லேருந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், மற்ற ஏஜென்சிஸ்லேருந்து பண்ணுறோம். ஸோ இது இருக்குது. இது மாதிரி யார் முன் வராங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு கோஆர்டினேஷனுக்கு ஏற்கனவே மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டீம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யார் முன் வராங்களோ அந்த தண்டார்வு நிறுவனங்கள் அல்லது தனியார் நிறுவனங்கள், ஸோ அதை ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம அங்கே அந்த கூடுதல் ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம், அதுக்கு கோஆர்டினேஷனுக்காக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.